மாம்சத்தில் தாவீதின் சந்ததியில் தோன்றினவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை, நம்முடைய இரட்சகரை ஆராதிக்கும்படிக்காக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். தேவனை ஆராதிக்க கர்த்தருடைய நாமத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி அவருடைய துதிகளை ஜனங்களுக்கு மத்தியிலே அலங்காரமாய் அறிவிப்பதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும் தான். எனவே இந்த தேவனை ஆராதிக்க, ஸ்தோத்திரிக்க 1000 நாவுகள் இருந்தாலும் எனக்கு போதாது என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தேவ நமக்கு இந்த நாட்களில் கொடுத்த கிருபையை நினைத்தவர்களாக வாருங்கள், கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை ஆவியான தேவனுக்கே ஆராதனை. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிக்க எக்காலங்களை ஊதினார்கள், பூரிகைகளை ஊதினார்கள். ஆடக்குழுவினர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னார்கள். அன்றைக்கு தேவாலயத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்கினதை போல இன்றைக்கும் நீங்களும் நான் கர்த்தரை ஆராதிக்க நம் துதிகளுக்கு மத்தியிலே வந்து வாசம் பண்ணுவேன் என்று வாக்களித்த தேவன் வாக்கு மாறாதவராய் நம் நடுவிலே வந்து அவர் இறங்குவாராக. ஹல்லேலூயா. எங்களோடு கூட நீங்களும் இணைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. Glory to God. ஆராதனை ஆராதனை ஆராதனை, கைகள் தட்டி பாடல் பாடும் ஆராதனை 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 ஆராதனை, கைகள் தட்டி பாடல் பாடும் ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை ஆவியான தேவனுக்கு ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை ஆவியான தேவனுக்கு ஆராதனை. வல்லமை அருள் நிறைவே வாரும் பெண்மாரை பொழிந்திடுமே, வல்லமை அருள் நிறைவே வாரும் பெண்மாரை பொழிந்திடுமே. தேவாவியே தூயாவியே தேவாவியே தாகம் தீருமே, வல்லமையால் வந்து எம்மை தீரப்பிடுமே வல்லமையால் எம்மை தீரப்பிடுமே. ஆராதனை ஆராதனை ஆராதனை, கைகள் தட்டி பாடல் பாடும் ஆராதனை. சொல்லுங்கள், ஆராதனை ஆராதனை ஆராதனை, கைகள் தட்டி பாடல் பாடும் ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை ஆவியான தேவனுக்கே ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை ஆவியான தேவனுக்கு ஆராதனை. அவருடைய கிருபை என்றும் நம்மோடு கூட
தட்டி நீங்களும் சேர்ந்து என்னோடு கூட பாடுங்க. ஹல்லேலூயா. வல்லமை அளித்திடுவே, நவமொழியால் துதித்திடுவே, வல்லமை அளித்திடுவே. கரங்களை ஆராதனை ஆராதனை ஆராதனை, கைகள் தட்டி பாடல் பாடும் ஆராதனை 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 ஆராதனை, கைகள் தட்டி பாடல் பாடும் ஆராதனை. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை, ஆவியான தேவனுக்கு ஆராதனை. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை, ஆவியான தேவனுக்கு ஆராதனை. தேவாதி தேவன் இன்றைக்கும் நம் நடுவிலே பரிசுத்த ஆவியானவராய் அவர் உலாவிக் கொண்டிருக்கின்றார். சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவாதி தேவன் நம் நடுவிலே உலாவி அவர் நமக்கு தந்திருக்கிற துதியின் உடையை நாம் எவ்வாறு அழகாய் அணிந்து அவரை ஆராதிக்கிறோமோ, அவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆராதனை ஆராதனை ஆராதனை, கைகள் தட்டி பாடல் பாடும் ஆராதனை. சொல்லுங்க ஆராதனை ஆராதனை ஆராதனை, கைகள் தட்டி பாடல் பாடும் ஆராதனை. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை, ஆவியான தேவனுக்கு ஆராதனை. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை, ஆவியான தேவனுக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என அன்பானவர்களே, இந்த நாட்களில் பயம் நீங்கி தைரியத்தோடு கூட கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அவர் எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறபடியினால் பயம் நீங்கி தைரியத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பாடுவோம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆதி ஆனவரே, வல்லாவியே எம்மேல் ஊற்றிடும் தேவ ஆவியே என்னில் ஊற்றிடும் தூய ஆவியே என்னில் ஊற்றிடும். உந்தன் சமூகம் எனக்கு போதுமே. வேதம்
சொல்லுகிறது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசுவின் பாதத்தருகில் உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு அவளுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு உன்னை வந்து சேரும். இன்றைக்கும் இந்த லாக்டவுன் நாட்களிலே சபையின் மூலமாக நடைபெறுகிற ஆன்லைன் ஆராதனை மூலமாக நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் பயத்தோடு கூட பக்தியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு உண்மையான எண்ணத்தோடு கூட கர்த்தரை நோக்கி நீங்களும் ஜெபியுங்கள். உங்கள் வீட்டிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், உங்கள் வீட்டிலும் தேவ வல்லமை இறங்கும். 2-3 பேர் கூடினால் போதும், அங்கே அவர்களுக்கு மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவாதி தேவன் வாக்கு மாறாதவராய் நம் நடுவிலே கடந்து வருவான். எனவே நீங்களும் சொல்லுங்கள், வல்ல ஆவியே என்னில் ஊற்றிடும், தேவாவியே என்னில் ஊற்றிடும். வல்ல ஆவியை என்னில் ஊற்றிடும், தேவ ஆவியை என்னில் ஊற்றிடும், வல்ல ஆவியை என்னில் ஊற்றிடும், தேவ ஆவியை என்னில் ஊற்றிடும், தூய ஆவியை என்னை ஊற்றிடும், உந்தன் சமூகம் எனக்கு போதுமே, தூய ஆவியானவரை ஊற்றிடும், உந்தன் சமூகம் எனக்கு போதுமே, வல்லமை ஈந்திடும், வல்லமை ஆவியே சாத்தானை வீழ்த்தியே சாட்சியாய் வாழ்ந்திடுவே. சேர்ந்து சொல்லுங்க, வல்லமை ஈந்திடும், வல்லமை ஆவியே சாத்தானை வீழ்த்தியே சாட்சியாய் வாழ்ந்திடுவே. வல்ல ஆவியை என்னில் ஊற்றிடும், தூய ஆவியை என்னில் ஊற்றிடும், வல்ல ஆவியை என்னில் ஊற்றிடும், தூய ஆவியை என்னில் ஊற்றிடும், தேவ ஆவியானவரை ஊற்றிடும், உந்தன் சமூகம் எனக்கு போதுமே, தேவ ஆவியானவரை ஊற்றிடும், உந்தன் சமூகம் எனக்கு போதுமே, தேற்றர வாழனே தேற்றிடும் ஆவியே, தேற்றர வாழனே தேற்றிடும் ஆவியே, சோர்வுற்ற இருதயத்தில் ஆறுதல் அளித்திடுமே, தேற்றர வாழனே தேற்றிடும் ஆவியே, சோர்வுற்ற இருதயத்தில் ஆறுதல் அளித்திடுமே. கரங்களை தட்டி, வல்ல ஆவியை என்னில் ஊற்றிடும், தேவ ஆவியை என்னில் ஊற்றிடும், பாருங்கள், வல்ல ஆவியை என்னில் ஊற்றிடும், தேவ ஆவியை என்னில் ஊற்றிடும், தூய ஆவியானவரை ஊற்றிடும், உந்தன் சமூகம் எனக்கு போதுமே, தூய ஆவியானவரை ஊற்றிடும், உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே. கர்த்தரின் சமூகம், தேவ பிரசன்னம், தேவ ஆவியானவர் இறங்குகின்ற இடம், அவருடைய பரிசுத்த தேவ சங்கம், தேவனுடைய ஆளுகை, பரிசுத்த ஆவியானுடைய ஊற்றப்படும் நிலைமை. ஹல்லேலூயா! எவ்வளவு ஆனந்தமான ஒரு நேரம், தேவ பிரசன்னத்திலே களிநூறுகின்ற ஒரு நேரம். அதைத்தான் பக்தனை விதமாய் பாடி இருக்கின்றார்.
ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டவனுக்கு ஆண்டவர் எல்லாரும் அவரை அதட்டினாலும் என்னை கூப்பிட்ட அவனுக்கு நான் அற்புதம் செய்யட்டும் என்று அவனை அருகிலே வரவழைத்து அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கும் என் தேவனே, என் ஆண்டவரே, என் இரட்சகரே, எங்களை பலப்படுத்துவீராக. ஆவியானவர் வரும்பொழுது பலன் கிடைக்கும் என்று சொன்னீரே, அந்த பலத்தினால் நிரப்பப்பட கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, மனது இறங்குவீராக என்று சொல்லி நீங்களும் ஜெபித்தால் கர்த்தர் இறங்குவார், உன்னை பலப்படுத்துவார். பின்மாறி ஊற்றிடும் எழுப்புதல் ஆவியே, இந்தியா இயேசுவை கண்டிட வேண்டுமே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். தேசங்கள் எங்கும் கர்த்தருடைய வார்த்தை அனுப்பப்படுகிறது. மிஷனரிமார்கள் இயேசுவின் நாமம் அறிவிக்கப்படாத இடத்திலே அவர்கள் தியாகத்தோடு கூட சென்று அநேக அசௌகரியங்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரே. அந்த வார்த்தையை, அந்த அழைப்பை, அந்த தெரிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டவர்களாக தங்கள் உயிரையும் தியாகம் வைத்து பல இடங்களில் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்க இந்தியா இயேசுவை காணும் ஒரு நாள். ஹல்லேலூயா! இந்தியா இயேசுவை காண வேண்டும். எனவே அதற்கு ஆண்டவருடைய பின்மாறி ஊற்றப்பட வேண்டுமே. எனவே என்னோடு கூட இணைந்து நீங்களும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Oh, hallelujah. Hallelujah. எழுப்புதல் ஆவியே, இந்தியா இயேசுவை கண்டிட வேண்டுமே. ஒவ்வொரு பின்மாறி ஊற்றிடும் எழுப்புதல் ஆவியே, இந்தியா இயேசுவை கண்டிட வேண்டுமே. வல்ல ஆவியே, வல்ல ஆவியை என்னில் ஊற்றிடும், தூய ஆவியை என்னில் ஊற்றிடும், வல்ல ஆவியை என்னில் ஊற்றிடும், தூய ஆவியை என்னில் ஊற்றிடும். தேவ ஆவியானவரை ஊற்றிடும், உந்தன் சமூகம் எனக்கு போதுமே. தூய ஆவியானவரை ஊற்றிடும், உந்தன் சமூகம் எனக்கு போதுமே.
கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் நம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை பின்மாறி ஊற்றிடும் எழுப்புதல் ஆவியே இந்தியா இயேசுவை கண்டிட வேண்டுமே. ஜபத்தோடு சொல்லுங்கள். பின்மாறி ஊற்றிடும் எழுப்புதல் ஆவியே இந்தியா இயேசுவை கண்டிட வேண்டுமே. என்னை நோக்கி கூப்பிடு என்று என்ன துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று என்ன துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன் சொல்லுங்கள். கிருபை நிறை இயேசுவே தாமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தாமதன்மை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே நம்புவேன் இயேசுவை சொல்லுங்கள். நம்புவேன் இயேசுவை எல்லோரும் பாடுங்கள். நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. ஊற்றிடும் எழுப்புதல் ஆவியே இந்தியா இயேசுவை கண்டிட வேண்டுமே. நீங்களும் இணைந்து சொல்லுங்கள். பின்மாறி ஊற்றிடும் எழுப்புதல் ஆவியே இந்தியா இயேசுவை கண்டிட வேண்டுமே. இந்தியா 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 இயேசுவை கண்டிட வேண்டுமே. இந்தியா இயேசுவை கண்டிட வேண்டுமே. தேசம் சந்திக்கப்பட வேண்டும். 2.3 கிறிஸ்தவர்களை உடைய இந்த இந்தியாவிலே எத்தனை மிஷனரிகள் வந்து தேவ சங்கங்களை திறந்து கொடுத்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவர்கள் வழியிலே இன்றைக்கு
எத்தனை தேவ சங்கங்கள், திருச்சபைகள் மிஷனரிகளை அனுப்பி இயேசுவை குறித்து அநேக இடங்களில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறார்கள். அது எவ்வளவு சந்தோஷம்! நம்மேல் விழுந்த கடமை அல்லவா? அந்த சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போனால் நமக்கு ஐயோ ஆபத்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் இந்தியாவுக்காக ஜெபிப்பீர்களா? இந்தியா இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். இந்தியாவுக்கு ஆண்டவர் சேமத்தை தர வேண்டும். இந்தியாவிலே தேவனுடைய மகிமை விளங்க வேண்டும். எனவே நீங்களும் ஜெபியுங்கள். இந்தியா இயேசுவை கண்டிட வேண்டுமே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரப்படுத்துகிற நல்ல ஆண்டவரே, குமாரர்கள் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் இந்த லாக்டவுன் நாட்களிலே தனித்திருக்கிற சூழ்நிலையிலே இந்த கொரோனா வைரஸின் மூலமாக விடுதலையாய் ஆராதிக்க முடியாமல், தேவ சபைக்கு வர முடியாமல், இன்னைக்கு ஒருவேளை நாங்கள் பாரத்தோடு கூட இருந்தாலும் 2-3 பேர் கூடினால் போதும் அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தையை நம்பி இன்றைக்கு நாங்கள் எங்கள் இல்லங்களிலே நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். அப்பா, இந்தியாவை குறித்த ஒரு பாரத்தை தேவன் எங்களுக்கு தந்தீர். இந்த இந்தியாவிலே ஜனங்கள் உம்மை கண்டுகொள்ள வேண்டும், மனம் திருந்த வேண்டும், மனம் பொருந்த வேண்டும். ஆண்டவரே, மதத்தை ஸ்தாபிக்க நீர் வரவில்லை அப்பா, ஒரு மனிதனுக்கு ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிக்க நீர் வந்தீர் என்பதை இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள தேவன் தாமே உதவி செய்தருளுவீராக. இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அநேக சபைகள், மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ், அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ மனிதர்களை, மிஷனரிமார்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். தங்களுக்கு அனுப்பப்படுகின்ற சொற்ப தொகையின் மூலமாக தன்னுடைய முழு குடும்பத்துக்கும் பூரணமான ஆகாரம் இல்லாமல் போனாலும் உற்சாகத்தோடு கூட அவர்களுக்கு தந்த அழைப்பின் பேரிலே உம்முடைய சத்தியத்தை அறிவிக்க அவர்கள் எத்தனைக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் தேவ பலன் விளங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற பொறாமை எண்ணங்கள், வன்கர் ஆவிகளுக்கு விலக்கி அவர்களை பாதுகாத்துள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா சபையினுடைய போதனைகளுக்காக ஜெபிக்கிறேன். பாரத்தோடு கூட அவர்களுக்கு தந்திருக்கிற சபையினுடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்யட்டும் ஆண்டவரே. சபைகளிலே ஜனங்கள் உம்மால் நிரப்பப்படுவார்களாக. தேவர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும் அப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆராதிக்க, துதிக்க, நன்றி செலுத்த எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட வீடுகளில் ஆராதித்த ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் உம்முடைய தெய்வீக சமாதானம் நிலவியற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பலவீனங்கள், சோர்வுகள் இருந்தால் கர்த்தர் தாமே அவர்களை பலப்படுத்தி சுகப்படுத்துவீராக. நானே ஒரு பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்ன எங்கள் தேவனுடைய வல்லமை, உம்முடைய தழும்புகளின் வல்லமை அவர்களுடைய சரீரங்களிலே இறங்கி அவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். ஆராதனை மூலமாய் வருகிற எல்லா கனத்தை, மகிமை, துதி ஒருவருக்கே செலுத்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று மீண்டுமாய் வரப்போகின்ற எங்கள் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கிடவது கர்த்தரின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென்.